எத்தனை புலம்பல்கள் அவர் கேட்கிறாரா? இல்லை, உங்க விஷயத்துல மட்டும் அவர் செவிடரா இருக்கார். நீங்க விட்ட கண்ணீரை எதிரி கூட பார்த்து கஷ்டப்படுறான். ஆனா அவர் பார்த்தும் பார்க்காம இருக்கார். ஏன்னா உங்க விஷயத்துல மட்டும் அவர் குருடராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ இந்த பதிவை கேட்டு முடிச்ச உடனே நீங்க பேசுற ஒரு வார்த்தையும் அவர் எங்க இருந்தாலும் தனியா கேட்கும். கேட்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க. இல்லை, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்க கேட்க வேண்டாம். மறுபடியும் மிகப்பெரிய அழுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு சாயப்பா உங்களை எச்சரிக்கிறாரு. இப்படியே துன்பத்தை கடத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அவருக்கு பிடிக்கல நீங்க செய்யக்கூடிய விஷயம். என்னைக்கு இந்த விஷயத்தை வச்சு நீங்க முடிவு பண்ணி வாழ்ந்தீங்களோ அன்னைக்கே உங்ககிட்ட இருக்கிறதும் போயிடுச்சு. ஆனா அவர் திருப்பி எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறார். எவ்வளவு இழந்தீங்களோ அதை விட 10 மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்ன்றது அவருடைய எண்ணமா இருக்குதுன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குது. ஏன்னா நல்ல கர்மாவும் உங்களுக்கு இருக்குது. நீங்களா அந்த கர்மாவை வர விடாம தடுக்கிறீங்க. அப்ப கெட்ட கர்மா தான் உங்களை சுத்தி சுத்தி வட்டம் போடுது. மறுபடியும் சொல்றேன், இது எச்சரிக்கையான பதிவு. இதை கேட்டு நடக்கிறவர்களுக்கு சிறப்பு, மகிழ்ச்சி, அந்தஸ்து எல்லாமே கூடிய விரைவில் கிடைக்கும். சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, எவ்வளவுதான் வேண்டுனாலும் என்னுடைய பிரச்சனைகள் என்னவோ தீர்ற மாதிரி தெரியல. என் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். கடவுளுக்கு எனக்கு மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அவர் ஒரு துளி கூட நினைக்கவே இல்லை. நான் மிகுந்த எதிர்பார்ப்போட காத்திருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஏமாற்றமே எனக்கு கிடைச்சிருக்குது. இதில் இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? வாழ்க்கையில் ஒரு பாலும் 6 அடிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு பாலையும் நான் அவுட் ஆகி டயர்டில் உட்காந்துருக்கேன். எனக்காக ஒரு பதிவு நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய கேள்வி. அதுக்கப்புறம் அந்த சாய்ராமுடைய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்லும்போது அவங்களோட பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்றத ஈஸியாக சாயப்பா அவங்களோட வாயாலேயே இன்டைரக்டாக சொல்ல வச்சார். இப்படி தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கு. ஒரு டசன் கணக்கில் ப்ராப்ளம். ஒரு டசனுனா 12. அந்த டசனுக்குள்ள டசன் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஹை பீக்கில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. முடியலை வடிவேல சொல்கிற மாதிரி முடியலை, எங்கே போனாலும் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா சைடில் இருந்தும் அடி. மனுஷன் நிலை கொலைகிறான். ஒருத்தர் அடித்தானா திருப்பி அடிக்கலாம். ஆனால் 4 பேர் அடித்தா எப்படி திருப்பி அடிக்க முடியும்? ஸோ பாசிபிளே இல்லை. நிலை கொலைஞ்சு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்ட நேரத்தில் கூட விசாரிக்க கூட ஒரு மனுஷனும் இல்லை. தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடிப்பட்டு இருந்தாலும் தாண்டி போகிறாங்க, பார்க்காம போகிறாங்க.
ஆனால் பார்த்தும் பார்க்காம போகிறாங்க உறவுகளால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு இங்கே நிறைய பேருக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்குது. நான் நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சேன், என் உறவுகளுக்கு நிறைய உதவிகள் பண்ணேன். அவங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு கூட நான் படாத பாடுபட்டேன். ஆனால் நான் விழுந்து கிடக்கும்போதோ, என்னுடைய கணவர் விழுந்து கிடக்கும்போதோ, என்னுடைய குழந்தைகள் விழுந்து கிடக்கும்போதோ ஒரு மனுஷன் கூட என்னன்னு கேட்குற அளவில் இல்லை. அப்படின்னும் போது ஒரு கடும் விரக்தி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரத்தான் செய்யுது. இந்த விரக்தியின் மூலமாக எந்த விதமான முன்னேற்றங்கள் அதை பற்றி சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய மனபாரம், தாங்க முடியாத பாரம், இதற்கு மேலே வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த விதமான சிறப்பு வாழ்க்கையில் இல்லை. ஒரு மிக பெரிய அளவில் மன போராட்டம், அது மரண போராட்டமாக கூட மாறிடுது. உறவுகளே இல்லாத மனுஷன் கூட ஹாப்பியாக இருக்கான். ஆனால் 1000 உறவுகளை வச்சிட்டு இருக்கிறவனோ ஹாப்பியாக இல்லை. ஏன் அப்படின்னா உறவுகளும் அப்படியாப்பட்டவர்களாக இருக்காங்க, அதை விட மோசமானவர்களாக இருக்காங்க. காரியத்தை சாதிக்கணும்னு பல பேர் நம்மக்கிட்ட பல விஷயத்தை சொல்லி நம்மளை பாடும் குழியில் தள்ளக்கூடியவர்களும் உறவுகள் தான். நண்பர்களை விட உறவுகள் மோசமாக நிறைய பேருக்கு அமையுது. பல பேருக்கு உறவுகள் மூலமாக தான் வீழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து அவமான சின்னமாக நம்மளை மாற்றிட்டாங்க. இதில் இருந்து மீள்வதற்கு வழி என்ன? இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றணும்? இப்போ சொல்கிற ஒரு பாலும் உங்களுக்கு விக்கெட் போகுது. இப்போது இந்த நிமிஷம் ஒரு பாலும் 6 அடிக்க போகிறீங்க. போடக்கூடிய பாலு கண்ணா பின்னாடி போடுறாங்க, ஆனால் அடித்து விளையாட போகிறீங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த பதிவை முழுவதும் கேட்கணும். சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுமையாக நிதானமாக கேட்கணும். நம்பிக்கை நிச்சயமாக சாய்ப்பா கொடுப்பாரு. இந்த பதிவு போய்கிட்டு இருக்கும்போதோ இல்லை இந்த பதிவை முடிக்கும் போதோ, ஸோ என்னமோ ஒரு பெரிய விஷயம் இங்கே நடக்கப் போகுது. ஒரு அற்புதங்கள் நடக்கப் போகுது. ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஆட்டத்தை நீங்கள் வெளிப்படுத்தத்தான் போகிறீங்க. உங்களோட நம்பிக்கையை பொறுத்து இந்த பதிவை கேட்கணும். அப்போ தான் அது ஒரு பாலும் 6ஆக போகும். இல்லைன்னா ஒரு பாலுக்கும் 1 ரன்னு தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் மேட்சை வச்சு பேசுகிறேன்னா ஐபிஎல் சீசனாக இருக்கிறதால அது உங்களுக்கு சீக்கிரமாக புரியுன்றதுக்காக. ஸோ எல்லாருமே சொல்லுங்கள், ஒவ்வொரு பாலும் 6 அடிப்பேன் அப்படின்னா உயரத்துக்கு போகிறீங்க. எத்தனை பால், ஒவ்வொரு பாலும் பிரச்சனைங்க. அது உங்களை நோக்கி வருது, நீங்கள் அதை வானத்துக்கு அனுப்புகிறீங்க, ரைட்? அப்போ ஒரு பிரச்சனையும் உங்களை இத்தனை நாள் எங்கே வந்து சேர்ந்தது? உங்களுடைய உயிரையே கொள்ளுச்சு. ஏன்னா உங்கள் கையில் வந்து எதுவுமே இல்லை. அதனால் அது டோட்டலாக உங்களை வந்து உங்கள் உயிரை பாதிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் மின்னல் வேகத்தில் வந்துச்சு, ரைட்? புரியுதா உங்களுக்கு? மின்னல் வேகத்தில் அந்த பிரச்சனைகள் ஒரே திசையில் வந்தால் கூட பரவாயில்ல. இந்த திசையில் வரக்கூடிய பிரச்சனை வருது, ஆனால் நமக்கு தெரியாமலே வேற ஒரு திசையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை உண்டு இல்லைன்னு சொல்லுது. எதிர்பார்த்து ஒரு கல் நம்ம மேலே வந்துச்சுன்னா நமக்கு அந்த கல் வருது, ஓகே, அந்த கல் இவ்வளோ தூரம் நமக்கு வலியை கொடுக்கணும்னு நினச்சி அந்த வலியை ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த திசையில் அந்த கல் வராதுன்னு நினச்சி இருக்கும்போது கொஞ்சம் மனசில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும்போது திடீர்னு இன்னொரு கல்
வந்து அடிச்சதுன்னா நம்ம நிலை குலைஞ்சிடறோம். அப்படிதான் இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய பிரச்சனைகளும் இருக்குது. அப்போ எந்த திசையில இருந்து என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல. பிரச்சனைகள் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, அதை பத்தி புரியல. ஸோ இந்த விஷயத்தின் மூலமாக தான் மனுஷன் நிலை குலைகிறான். அப்போ கடவுளோட துணை இருந்தால் மட்டும் போதுமா? கடவுளோட துணை இருந்தால் போதுமா? கடவுள் துணை இருக்கணும். அது கடவுளுடைய வழிகாட்டுதலையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். மூணாவது, கடவுள் சொல்லக்கூடிய எந்தெந்த வழிகளில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரோ அந்த திசையில் தீர்க்கணும். அதில் ஒரு பாயிண்ட் தான் மிக 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 முக்கியமான பாயிண்ட். மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த பாயிண்ட் தான் உங்கள் வாழ்க்கையை இனிமே மாற்ற போகுது. ஒரு பெரிய திருப்பத்தை அது கொடுக்க போகுது. உங்களை யாருன்னு இந்த உலகத்துக்கும் உங்கள் உறவுகளுக்கும் காட்டுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. நம்ம அடிபட்ட என்ன பண்ணுறோம்? நம்ம அடிபட்டு கீழே விழுந்தா என்ன செய்கிறோம்? யாராவது வந்து காப்பாற்றுவாங்களான்னு நினச்சி ஏங்குறோம். ரைட்டா? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்கள் கூட இருந்தும் உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் கொடுக்காததுக்கு காரணம் அமையுது. காரணம் இதனால தான் பெரிய காரணமாக வருது. இதுவும் ஒரு காரணம். இது மட்டும் காரணம் சொல்ல முடியாது. அப்போ மற்ற ஆடியோவெலாம் காரணம் இல்லையான்னு கேட்கலாம். இதுவும் ஒரு அடிப்படை காரணம். மற்ற ஆடியோஸில் கேட்டு நடந்து வாழ்ந்து இன்னமும் சிறப்பான இடத்துக்கு போகலைன்னா அதுக்கு இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இங்கே அமையுது. விழுந்துட்டோம், யாரும் என் மேலே அக்கறை எடுக்கலை, யாரும் என் மேலே பரிதாபப்படலை, யாரும் எனக்கு உதவலை, யாருமே என்ன கண்டுக்கலை. நான் ஆபத்து காலத்தில் எத்தனையோ மனிதர்களுக்கு உதவிகள் செஞ்சேன். ஆனால் நான் ஆபத்து காலத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷனும் எனக்கு உதவிகள் செய்யலைன்னு சொல்லி ஓன்னு அழுதுகிட்டு இருக்கும். கடவுள் உங்கள் கூட இருக்காரு. நீங்கள் எல்லா விஷயமும் செய்கிறீங்க. ஆனாலும் வலி இருக்கு. அந்த வலி வேதனையாக மாறுது. அந்த வேதனை நிரந்தரமான வேதனையாக சேஞ்ச் ஆகுது. ஆனால் அப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை புரிஞ்சுக்காம இந்த இடத்துல இருக்கோம். அப்போது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க, யாரும் இனி என் மேல் பரிதாபப்படக்கூடாது. கமெண்ட்ல எழுதுறீங்களா? யாரும் என் மேலே இனி பரிதாபப்படக்கூடாது. வேண்டாம், அடுத்தவன் பரிதாபம் நமக்கு வேண்டாம். ஏன்னா ஒருத்தவங்க பரிதாபப்படுறாங்கன்னா அவங்க உங்களை விட பலசாலியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பலத்தை கொடுத்தது யாருன்னா கடவுள். அப்போ கடவுள் அவருக்கு பலத்தை கொடுத்து அதே கடவுள் உங்களுக்கு பலகீனத்தையாக கொடுத்துருப்பாரு. ஒரு பெற்றோர்களுக்கு 2 குழந்தைன்னா முதல் குழந்தை அறிவில்லாமல் இருக்குது, இன்னொரு குழந்தை புத்திசாலி. அப்போ அறிவில்லாத குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலையா? இல்லை பாசம் வைக்கலையா? என்ன குறை வச்சாங்க? எல்லாமே வச்சாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ யாரும் கம்மி கொடுக்கல. அவருக்கு என்ன கொடுத்தாரோ இவருக்கு கொடுத்தாங்க, இவருக்கு என்ன கொடுத்தாரோ அவருக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவர் ஜெயிச்சாரு, இவர் தோத்தாரு. ஆக மொத்த கடவுள் எல்லாத்துக்கும் போதிய பலத்தையும் போதிய அறிவையும் போதிய காலத்தையும் கொடுத்தாரு. உங்களுக்கு 20 மணி நேரம் அப்படின்னும் இன்னொருத்தருக்கு 24 மணி நேரம் அப்படின்னும் கொடுக்கல. உங்களுக்கு 5 அறிவும் இன்னொருத்தருக்கு 6 அறிவும் கொடுக்கல. உங்களுக்கு மனசில் வேற ஒரு சாஃப்ட்வேரும் அவருக்கு மனசில் இன்னொரு சாஃப்ட்வேரும் கொடுக்கல.
அப்போ எல்லாமே ஒன்றா தான் கொடுத்தாரு, ஒன்றா தான் செஞ்சார். ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நமக்கு யாராவது வந்து உதவி செய்ய முடியலன்னு சொல்லி ஏங்குறோமே, இது தப்பு தானே, இது தப்பு தானே, இது தப்பு தானே, அது நினச்சிக்கோங்க. அப்போ யாரும் எனக்கு எந்த உதவிகளும் செய்ய வேண்டாம், யாரும் என் மேலே எந்த பரிதாபமும் காட்ட வேண்டாம். எனக்கு என் தெய்வம் இருக்குது, என்னுடைய தெய்வத்தின்படி, என்னோட தெய்வத்தோட வாக்கின்படி நான் வாழுவேன், நான் உயருவேன். என்னுடைய உயர்வையும் என்னுடைய வாழ்க்கையும் யாரும் தடுக்க முடியாது. என் மீது யாரும் பரிதாபப்பட வேண்டாம். நான் மற்றவர்கள் மேலே இரக்கம் கொள்ளக்கூடியவனா நான் மாறுவேன். என் மீது கடவுள் இரக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டிய நாள் தான் இந்த நாள். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாதான் மே 7ஆம் தேதி நம்ம கோப்பையை வாங்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ எல்லா விஷயங்களும் மே 7 பேஸ் பண்ணி இங்கே சரியான ஒரு வழியில் நாம் போய்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அன்பே சாயிலையும் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்துலையும் சில பதிவுகள் உங்கள் வாய்ப்புகளுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு சாயிராம் சொல்லியிருந்தாங்க. அருமையான பயிற்சிகள், அற்புதமான பயிற்சிகள். இந்த பயிற்சியை இங்கே பண்ணணும் அங்கே பண்ணணும் அப்படின்னா எந்த இதுவும் ஒரு கட்டளை இல்லாமல் வீட்டில் இருந்த மாதிரி சில பயிற்சிகளை நீங்கள் சொல்லும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறேன் சாய் அண்ணா அப்படின்னு ஒரு சாயிராம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டதும் இந்த பயிற்சிகள் உருவாக்கப்பட்டதும் சாயப்பாவினால் மட்டுமே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீங்கள் அடிக்கிற அடியில் நொந்து போயிருக்கிறீங்க. இது உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசில் நம்ம எவ்வளவு சுறுசுறுப்பாக எப்படி துருன்னு இருந்தோன்றதை நம்ம நினச்சி பார்க்காத நாளே உங்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லா நாளும் நினச்சி பார்க்கணும். எப்படி நானா இப்படி. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களை விட நல்லா ஆக்டிவாக இருந்திருப்பாங்க சின்ன வயசில். இப்போது அவங்கள நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசு வலிக்குது. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு முகத்தை நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்போது இந்த முகம் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு கஷ்டத்தை, ஒரு பரிதாபத்தை கொடுக்குது. ஏன் தெரியுமா? வாழ்க்கையை வாழ முடியல, சரியான முறையில் வாழ தெரியல. இது உண்மை. அதே போல தான் நமக்கும். நீங்கள் எப்படி அவங்கள பார்த்து பரிதாபப்படுறீங்களோ அவங்களும் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள். இது உண்மை. அப்போது இங்கே ஏன் இந்த பரிதாபம் நடக்குது அப்படின்றது தான் கேள்வி. அப்போது அன்னைக்கு இருந்த அந்த ஸ்ட்ரென்த்து இப்போ எங்கே போச்சு? இதுதான் கேள்வி. அப்போ வாழ்க்கையில் என்னப்பா, சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கை என்னப்பா ஒரே பிரச்சனையாக இருக்குது. அப்போ இருந்த வாழ்க்கை வேறு, இப்போ இருக்கிற வாழ்க்கை வேறு அப்படின்னா அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் லீடு எடுக்கலை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் லீடு எடுத்திருக்கோம். லீடுனா தலைமை. நம்ம அப்பா தலைமை எடுத்தாங்க, அம்மா தலைமை எடுத்தாங்க, அண்ணன் தலைமை எடுத்தான், அக்கா தலைமை எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போது நான் தான் என் லைஃப்பை லீட் பண்ணணும். அப்போது இந்த லீட் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நான் தோற்று போயிட்டேன். தோற்று போனதால் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. இதுதான் உண்மை. இதை நாம் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சில பேர் பாதி புரிஞ்சுக்கிட்டாங்க, மீதி பாதி புரிஞ்சுக்கல. பாதி கனவை பார்த்து எந்திரிச்ச மாதிரிப்பா, என்னப்பா என்னன்னா அதான் கனவு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையான்னு கேட்குற மாதிரி. ஸோ லைஃப் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யம் மிக்கது. லைஃப் இஸ் எ சேலஞ்ச். எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வாழ்க்கைன்றது மிகப்பெரிய சேலஞ்ச். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலாக என்ன கிடைக்குது தெரியுமா? கான்ஃபிடென்ட் கிடைக்குது. கூடுதலாக இன்னொன்று கிடைக்குது தெரியுமா? ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது.
கூடுதல் என்ன தெரியுமா கிடைக்குது? உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் உணரும் தருணம். எப்போ நம்ம பலசாலின்னு தெரிஞ்சுக்க முடியும்? சும்மா உட்காந்து ஒரு ஹீரோ பாட்டை போட்டு நம்மளோட ஃபோட்டோவை ஸ்டேட்டஸில் வச்சு நாம் சொல்கிறதா அதான் பலம்? அதுதான் பலம் அப்படின்னா இது புரியல. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணுறோம். ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாகை போட்டு நம்ம ஃபோட்டோவை போட்டு பின்னாடி அந்த டைலாக்ஸை பேச விட்றோம். ஸோ எனக்குமே நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோடய ஃபோட்டோஸை போட்டு சில பஞ்சு சாங்ஸை கொடுப்பாங்க. அந்த சாங்ஸ் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதை தாண்டி ஏதாவது கருத்துள்ள பாடலோ இல்லை அன்பு சம்மந்தப்பட்ட பாடலோ இல்லை கடவுள் சம்மந்தப்பட்டதோ இருந்தால் மட்டும்தான் அதையே நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். எதுக்காகனா என்னுடைய ஃபோட்டோவுக்காக இல்லை, அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்துக்காக. அப்போ நம்ம பலத்தை எப்போ ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, சினிமா பாட்டை வச்சுக்கிறதால நம்ம பலத்தை ஃபீல் பண்ண முடியாது. அது மற்றவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சீன், ஒரு கிரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா இன்னொருத்தர் அதை விட ஒரு சாங்கை வைப்பார். இப்படி தான் நம்ம போகுது, ஸ்டேட்டஸ்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அது இல்லை. உங்கள் பலத்தை நிரூபிக்கணும்னா நீங்கள் சண்டை போட்டாதான் நீங்கள் எவ்வளவு பலசாலி அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். உங்கள் பலம் எந்த அளவில் இருக்குது, அந்த பலத்தை இன்னும் எப்படி பெருசாக உருவாக்கலான்ற தாட்டே உங்களுக்கு அப்போ தான் வரும். அது வரைக்கும் நோ யூஸ், தெர் இஸ் நோ யூஸ். நீங்கள் ஸ்டேட்டஸில் விற்கிறதால என்ன பெருசாக சாதிச்சிட போகிறீங்க? இப்போ லைஃப் வந்து சேலஞ்ச், லைஃப்பை சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. ஒரு 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 மிக முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னா அதுக்கு போராடி தான் அதை பெற முடியும். மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் வேணும், மிகப்பெரிய அளவில் பலம் வேணும். அந்த பலத்தை பெருக்குவதற்கும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மிடில் ஏஜ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு விதமான நடுக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேஸ் பண்ண தெரியல. ஃபேஸ் பண்ணால் தோத்துடுவோம் அப்படின்னு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ எல்லாமே உக்காந்துக்கிட்டே திங்க் பண்ணுறது. ஒரு ஜாபுக்கு யாராவது போகணுன்னா என்ன சம்பளம், இதை தான் கேட்குறோம். அந்த ஜாபை செய்ய முடியுமா முடியாதான்னு தோணாது, என்ன சம்பளம். ஸோ எல்லா விஷயமும் இப்படி தான். ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம லைஃப்பை ரன் பண்ணும்போது அது 1-2 இடத்துல பாஸ் ஆக்குது, ஆனால் பல இடத்துல ஃபெயில் ஆக்குது. ஸோ 1-2 இடத்துல மட்டும்தான் பாஸு. அந்த பாஸ் நமக்கு பத்தாது பாஸ், நாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு வரணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலி உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியர் தான் கொடுக்குது. அந்த ஃபெயிலியர் உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை கொடுக்குது. அந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு சேரும்போது உங்களுக்கு பலகீனமாக இருக்கீங்க, பலத்தை கிரியேட் பண்ணல. ஏன்னா மன ரீதியாக பலத்தை இழந்துட்டோம். உடல் பலத்தை விட மனபலம் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதை நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு மனபலம் ரொம்ப வீக் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம். உடல் பலம் ஃபிட் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணுறதால கொஞ்சம் அது பலத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். ஆனால் மனபலம் ரொம்ப வீக். ஆனால் இப்போ சாய்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் உடல் பலத்தையும் மனபலத்தையும் தயார் செய்து கொண்டே இருக்கிறேன். இன்னமும் மனபலம் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வரலை, அதான் உண்மை. அப்போ நான் எதிர்பார்க்குறேன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டா நான் கற்றுக்க முடியாது. அதற்காகவே நான் இன்னும் சரி பண்ணணும், இன்னும் சரி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு யோகியை போல வாழணுன்ற வாழ்க்கை தான் என்னோட மெயின் டார்கெட்டாக இருக்கு. ஒரு வெயிலாக இருக்கட்டும், ஒரு பனியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சரிசமமான மனநிலையில் கொண்டு வர முடியணும்னு நான் யோசிக்கிறேன். அந்த இடத்துக்கு வர ஆசைப்படக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கேன். அதுக்காக ஒரு துறவியை போல வாழணுன்ற ஆசை கிடையாது.
ஏன்னா நானும் இந்த உலகத்தில் இருக்கேன். எதிர்பார்க்கிறது நடக்கலைன்னா வெக்ஸ் ஆகிடக்கூடாது, அதே போல் எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த விஷயங்கள் மூலமாக நிறைய கற்றுக்கிறேன், எக்கச்சக்கமாக கற்றுக்கிறேன். ஸோ லேர்ன் பண்ண பண்ண வாழ்க்கை சூடு பிடிக்குது. வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யணுன்ற ஒரு விஷயம் வருது. ஸோ சுறுசுறுப்பாக இருக்கிற குழந்தைக்கும் துருத்துருன்னு இருக்கிற குழந்தைங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. நம்ம சாயப்பாவுக்கும் அதுதான் பிடிக்குது. நம்ம சாயப்பாவுக்கு எது பிடிக்குது? நீ சிறப்பாக இருக்கணும்னா உன்னோட ஆக்டிவாக இருக்கணும், உன்னோட உடல் ஆக்டிவாக இருக்கணும், உன் மனசு ஆக்டிவாக இருக்கணும். உன் மனசு ஆக்டிவாக இருந்தால் தான்ப்பா நீ உடலில் ஆக்டிவாக வச்சுருக்க முடியும். உடல் பலமானவர்கள் கூட விழுந்து போயிட்டாங்கன்னா எழுந்திருக்க மாட்டேன்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க உடல் பலத்தை வச்சு நம்ம வாழ முடியும்னு. சான்ஸே கிடையாது. இன்றைக்கி நம்ம மோடிஜி இருக்காங்க அப்படின்னா அவர் உடல் பலத்தை விட மனபலம் ஸ்ட்ராங்கு. ரைட்டா? உடல் பலத்தை இருக்கிறவ தான் ஆட்சி செய்ய முடியும்னா ஒரு பாடி பில்டர் தாங்க உட்கார வைக்க முடியும். அதே போல் நம்மளுடைய முதல்வர் வச்சுக்கோங்க, அவரும் அப்படி தான். மனபலம்தான் இங்கே. மனசில் அந்த பலம் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஜெயலலிதாமா பாருங்கள், மனபலம் ஜாஸ்தி அந்த அம்மாவுக்கு. இரும்பு பெண்மணின்னா என்ன எதை வச்சு சொன்னாங்க? அந்த மாதிரி ஒரு 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 ஆட்சி. அதுக்கு பின்னாடி அந்த விமர்சனம்லாம் இருக்கட்டும், குட்டா பேடான்னு, அதை பற்றிலாம் நான் பேசலை. எனக்கும் 1000 இது இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவாக பார்த்துட்ருக்கிற மாதிரியான முட்டாள் பசங்களாக நம்ம இருக்கக்கூடாது. எல்லாருமே இந்த டீ கடையெல்லாம் போனீங்கன்னா இவன் அப்படி பண்ணுறான், இவன் எப்படி செய்கிறான், இந்த மாதிரியான பேச்சுக்கள் என்ன குறிக்குது வாழ்க்கையில்? என்ன சொல்ல போகிறோம்? அடுத்தவங்க கதையை பேசுகிறதுல இவ்வளோ விருப்பம்னா அப்போ நம்ம கதைக்கு என்ன ஸ்டோரி எழுத போகிறோம்? ஸோ இப்படி தான் இங்கே நடக்குது எல்லா விஷயங்களும். அடுத்தவர்களை பற்றி பேசுவதும் அடுத்தவர்களை பற்றி எழுதுவதும். இதனால் நீங்கள் என்ன கொண்டு வரீங்கன்றது மிக முக்கியமாக இருக்குல்ல. நம்ம நிறைய பதிவில் என்ன சொல்லியிருக்கோம்? அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, அடுத்தவங்க வாழ்க்கையை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடாது, அது நமக்கு அவசியமும் இல்லை. அடுத்தவ பலம் என்ன தேவையில்லை, அடுத்தவ பலகீனம் என்ன தேவையில்லை, அடுத்தவன் மேலே குற்றத்தை சுமத்திரியே அது தேவையில்லை. எதுதான் தேவை? உன்னை பற்றி திங்க் பண்ணு சாமி, உன்னை பற்றி திங்க் பண்ணு. ஏன் பிறரை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்க? உன்னை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நீ மாற்றணும். ஆனால் நீ ஒன்றை விட்டுட்ட, எல்லாரையும் பிடிச்சிக்கிட்ட. இவன் அப்படி, அவன் அப்படி, இவன் அது, இவன் அவன் அதுன்னு அதில் வாழ்க்கையில் தோற்று போயிட்டு நான் கீழே விழுந்துட்டேன், என்னை காப்பாற்ற யாரும் வரலைன்னு சொல்லி அதில் வேற ஒரு பஞ்சப்பாட்டு. இந்த பாட்டுகளை பாடுறதால சாய்பாக காது கேட்காது. அவர் கண்டிப்பாக ஒரு செவிடரை போல செயல்படுகிறார். எந்த இடத்துல அவர் செவிடராக இருக்கிறாருன்னா, என்னைக்கு நீங்கள் உங்கள் நிலையை உணராமல் வேறு விஷயத்தை உங்கள் விஷயமாக நினச்சி நீங்கள் புலம்புறீங்களோ அப்போவே அவரோட காதுகள் அத்தனையும் அடைக்கப்பட்டுடும். இதுதான் முக்கியம். அவரோட காதுகளை அடைச்சாச்சு. அவர் இப்போ செவிடர் போல வந்துட்டு இருக்கார். சில நேரத்தில் குருடர் போலவும் இருப்பார். எத்தனை தடவை தான் நீங்கள் கண்ணீர் விட்டாலும் அவர் கண்டுக்கல. இப்பயே சொல்கிறேனே, நீங்கள் அழுதிங்கன்னா உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பாருங்க. நீங்கள் புலம்புனீங்கன்னா உங்கள் கதையை கேட்டு அந்த புலம்புல தீர்ப்பாருங்க. இதுதாங்க சாயப்பா, இதுதான் சாயப்பா. அப்போ இந்த 2 விஷயமும் உங்களுக்கு செய்யலை, உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணுங்க, அவர் குருடராகவும் செவிடராகவும் உங்களிடம் இருக்கிறார். ஆனால் மற்றவங்க கிட்டையோ செவிடராக இல்லை, குருடராக இல்லை, உங்ககிட்ட மட்டும் இருக்கிறாருன்னா நீங்கள் செய்கிற எதையும்
அவர் பார்க்கல. நீங்கள் சொல்கிற எதையும் அவர் கேட்கல. அனுபவிச்சு சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கும் அவர் பதில் தருவார். இதுதான், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்துக்கணும். எப்பயுமே ஃபீல் பண்ணுங்கள். அப்போ ஏன் நடக்கலைன்னா, இப்பையும் நீங்கள் சாமி என்னை யாரும் காப்பாற்றலை சாமி, என் உறவுகள் என்னை ஒதுக்கிட்டாங்க. ஏன் ஒதுக்குனா ஒதுக்கிட்டு போகிறாங்க. அவங்களால என்ன தெரியுமோ அதை செய்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்? அவங்க ஏன் ஒதுக்கணும், நம்ம வாழ முடியாதான்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே எல்லா விஷயமும் நடக்கும். எந்த விஷயம் நடக்காமல் போகும்? எல்லா விஷயமும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் நிச்சயமாக உருவாக்கவும் முடியும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை இனியும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து திணிக்காதீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு திணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு படாத பாடுபடுவீர்கள். வாழ்க்கைன்றது நிறைய நாளை கடந்துட்டோம், நிறைய வருஷத்தை கடந்துட்டோம். இன்னும் இருக்கிறது எத்தனை வருஷம்? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? 100 இப்போ இருக்கிற வயசையும் அந்த 100ஐயும் லெஸ் பண்ணி எத்தனை வருஷன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இன்னும் 40 வருஷம்னா 40 வருஷம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா 60 வயசு நீங்கள் கடந்திருக்கீங்க. இந்த 60 வயசில் உங்களுக்கு துன்பங்கள் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அவர் இன்னமும் தீர்க்கலைன்னா நீங்கள் பேசுனது அவருக்கு காதில் கேட்கல. ஆனால் இனிமே நீங்கள் என்ன பேசினாலும் அவருக்கு காதில் கேட்குற மாதிரி பேசணும், கேட்குற மாதிரி. அப்போ மெல்ல மெல்ல இதில் இருந்து வெளியில் வரணும். உடனே வர முடியாது. இமீடியட்டாக எந்த ஸ்டெப்ஸையும் இங்கே எடுக்க முடியாது. ஏன்னா இது ரத்தத்தில் ஊறுனது. அவ்வளோ சீக்கிரம் அதிலேருந்து பிரிக்கிறது கஷ்டம். ஆனால் அதற்கு முயற்சிகளை நீங்கள் செய்ய தான் அங்கே இருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ முயற்சிகள் செஞ்சு வச்சிருவோமே, தப்பு இல்லையே. முயற்சிகளை செய்வோமே, எந்த தப்பும் இல்லை. யார் உங்களை முயற்சி செய்யாதுன்னு சொல்ல முடியுமா? இது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பயிற்சி. யாரும் பரிதாபப்படக்கூடாதுன்றது உங்கள் மனசுக்குள்ள பயிற்சி. நீங்கள் உடனே சட்டுப்பட்டுன்னு சொல்ல வேண்டாம். யாராவது உங்ககிட்ட உதவிகள் பண்ணும்போது, ஐயோ வேண்டாம், எனக்கு பரிதாபம் பண்ண பார்த்தா பிடிக்காது, எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன இல்லை, அப்படி கேட்கக்கூடாது. அதாவது அவங்க நம்ம மேலே அக்கறையோடு இருக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் அதை அலோவ் பண்ணுங்க. ஆனால் அதை மனசில் இருந்து எடுத்துருங்க. இவங்க இவ்வளோ தூரம் உதவி பண்ணுறாங்கன்னா நானும் உதவிகள் செய்வேன் அப்படின்னு. ஸோ உதவிகள் செஞ்சால் செய்யட்டும், அது கடவுளோட வழியாக கூட இருக்கலாம். ஆனால் உதவிகள் செய்யலைன்னு சொல்லி புலம்புவதை நிறுத்த வேண்டும். அப்போது உங்கள் மேலே பரிதாபத்தை நீங்கள் என்னைக்கு தூக்கி எறிகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் தீபாவளி. அதாவது தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்? ஒரு அரக்கனை சாகடிச்சதால. அப்போ நமக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கான், அவனை எப்போ அழிக்கிறீங்களோ அப்போ தான் தீபாவளி. அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் கொண்டாடலை உங்கள் வாழ்க்கையை, இந்த ஜென்மத்திலேயே கொண்டாடலை. ஸோ இந்த ஜென்மத்தில் கொண்டாடாதவங்களா போன ஜென்மத்தில் கொண்டாடி இருப்போம். அப்போ எல்லா ஜென்மத்திலையும் நம்ம துன்பத்தின் படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஜென்மத்தில் கடவுள் மௌனம் கலைக்கிறார். உங்களுக்கு தேவையான பதில்களை ஏதோ ஒரு வழியில் கொடுக்குறாரு. அந்த வழி அன்பேசாய் வழி. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் எடுத்து அங்கே உட்காந்து பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இப்போ பேச ஏன்னா நான் பேசும்போது எதிர நீங்கள் பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வருமே. பார்ப்போம். இதுக்கெல்லாம் ஒரு பதில் வரணும். கடவுள்கிட்டேருந்து நிச்சயமாக வரும், டெஃபினட்டாக வரும். நான் முயற்சி எடுக்காமல் இருக்கிறதாலையா, இல்லை நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருக்கிறதால எனக்கு தெரியல. ஒன்று நீங்கள் கேட்கலாம், என்ன நாங்கள் முயற்சி எடுக்கலையா அப்படின்னு. மேபி இருக்கலாம்.
அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனால் நம்ம அடுத்தது என்னன்னு யோசிக்கலாம். நாம் அந்த கட்டத்தை தாண்டவே இல்லையே. என்னமோ ஆடியோ கேட்குறோம், கேட்டால் புண்ணியம்னு சொல்லி கேட்குறோமா? கேட்டாலாம் புண்ணியம் இல்லை, செஞ்சாதான் புண்ணியம். அப்போது அடுத்தடுத்த இடத்துக்கு போகும்போது ஒரு பல்காக போகணும். ஆனால் ஒரு 1000 பேரில் 10 பேர் பாஸ் ஆகுறாங்க, மீதி 990 பேர் பாஸ் ஆகலை. அப்போது நீங்கள் அதே ஸ்டேஜில் இருக்கீங்க, அதனால் எல்லாமே அதே ஸ்டேஜில் நடக்குது. அதுவாக கூட இருக்கலாம். நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்ல வரல, அப்படி இருக்குதுன்றதை சொல்ல வரேன். அப்போது நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ், ஓகே 4 வருஷமோ 5 வருஷமோ 2019 இருந்து 2025 வரைக்கும், ஸோ 2020 வச்சுக்கலாம் முழுசாக, கிட்டத்தட்ட 5 வருஷம் நம்ம யூடியூப்பில் பேசிகிட்ருக்கோம். அப்போ அடுத்த முயற்சி நம்ம எடுக்கணும் தானே. அப்போ அடுத்ததை வெளியில் ஒரு ஆடிட்டோரியம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இது மாதிரி ஒரு டிஸ்கஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ண ஒரு டிஸ்கஷன். அப்போ இந்த இடத்த தாண்டினா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். வாட் நெக்ஸ்ட்டுன்னு கேட்குற அளவில் நம்ம இங்கே இல்லை. இதுதான் உண்மை. இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகுது. ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி போகுது. நடந்து போகிற அளவுக்கு கூட வண்டியில் வேகம் போகலன்னா அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். என்ன இல்லை, கேட்டது எல்லாமே பதிவுகளை கிடைக்குது, ஆனாலும் அதை செய்யறதுக்கு அவ்வளவோ சோம்பேறித்தனம். ஒன்று, தொடர்ந்து செய்யவும் முடியல. காரணத்தை அடுக்குன்னு அடுக்கிட்டு இருக்கோம். காரணத்தை நல்லாவே அடுக்கிறோம். காரணத்தை சொல்லி சொல்லி வாழ்க்கையில் தோல்வி பாதையில் தான் போயிட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம். ஒரு சைராம் சொன்னாங்க, அண்ணா அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன், இப்போ எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறதும் வரதும் அதுலேயே நேரம் ஓடிடுது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இது காரணம் இல்லையா? இது காரணம் இல்லையா சொல்லுங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ப்ராப்ளம், மறுபடியும் ப்ரெஷர் வருதுன்னா நீங்கள் அந்த ஸ்பீடை குறைச்சிட்டிங்க. இப்போது குறைச்சது மட்டும் இல்லை, நிறுத்திட்டீங்க. ஸோ குறைச்சிட்டிங்க, ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டீங்க. இப்போ நிற்கிறது கூட தெரியல. இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரெயின் நிற்கும், நம்ம போகிற ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நிற்குது, ரொம்ப நேரமாக நிற்கும், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம். நம்ம போகிற ட்ரெயின் மட்டும்தான் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வரும். அப்போ அந்த ட்ரெயின் கொஞ்ச நேரம் இருந்து அந்த ட்ரெயின் மூவ் ஆகும். அப்போ நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம ட்ரெயின் மூவ் ஆக, பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கில் இருக்கிற ட்ரெயின் மூவ் ஆகுது. ஸோ நம்ம நின்னது தெரியல, அது போதான்னு தெரியல. நாம் பக்கத்து ட்ரெயினை போகுது, நம்ம ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிற மாதிரி இங்கே நடந்துகிட்ருக்குது லைஃப்பில். ஸோ ஸ்லோ பண்ணோம், ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டோம். நாம் போயிட்டுருக்க தான் நினைக்கிறோம். அதனால தான் எகைன் மறுபடியும் ரீப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது, மறுபடியும் ஒரு மன அழுத்தம். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. பிரச்சனைகள் இங்கே இருந்து தான் எகைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காரணத்தை அடுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். நல்ல முடிவு பண்ணுங்க. வாழ்க்கையில் செம்மையாக வாழ்வதற்கு தான் எனக்கு இந்த படைப்பு, இந்த ஜென்மத்தில் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இதை நான் கண்டிப்பாக பயன்படுத்தி மென்மேலும் வருவேன், வளருவேன். இது கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக 100% பயன்படுத்துவேன். என் மேலே யாரும் அக்கறைப்படவோ, என்னை யாரும் அடிமையாக்கவோ, என்னை யாரும் அதிகாரம் செய்யவோ கூடாது. இதெல்லாம் நீங்கள் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி பதிய வைக்க தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பக்கத்துக்கு நீங்கள் போக முடியும். வாழ்க்கைன்றது மிகப்பெரிய சேலஞ்ச், சுவாரஸ்யம் மிக்கது. அந்த அடிப்படை பேஸை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் வாழணும், சாதிக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.